வணக்கம் ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். நிறையா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது இந்த 11th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து மெசேஜ் பண்ணுறாங்க. எனக்கும் சிஏ படிக்கணும்னு ஆசை. நான் காமர்ஸ் குரூப் எடுத்திருக்கேன். ஆனால் நான் வந்து மேக்ஸ் படிக்கல. நான் வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறாங்க. ஆர் சம்படி லைக் வேறு சப்ஜெக்ட். இப்போ சிபிஎஸ்சியில் வந்துட்டு நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஸ்டேட் போர்ட்லேயாவது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஒரு சப்ஜெக்ட் தான் கொடுக்குறாங்க. சிபிஎஸ்சியில் மேக்ஸ்க்கு பதில் நிறைய சப்ஜெக்ட் கொடுக்குறாங்க. ஸோ அது எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணுறாங்க. என்னால் சிஏ படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் ஒன்று கேட்டுக்குங்க உங்கள் மனசுக்குள்ள. நீங்கள் 1ஆம் கிளாஸ்லேருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் மேக்ஸ் படிச்சிருக்கீங்க. கடைசி ஒரு வருஷமோ 2 வருஷமோ தான் மேக்ஸ் படிக்கல. அப்போது நீங்கள் உங்களை நான் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்னு கிளைம் பண்ணிக்கிறதுல அர்த்தமே கிடையாது. லாஸ்ட் 2 இயர்ஸ் மேக்ஸ் படிக்கல, அவ்வளோதான். அப்போது உங்களுக்கு மேக்ஸே வராதான்னா மேக்ஸ் வரும். ரெண்டாவது, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு கொஞ்சம் அறிவு ஜாஸ்தியாக தேவைப்படும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும். அதுக்கு தானே கோச்சிங் வரும். உங்களுக்கு நார்மலாக எல்லா சப்ஜெக்ட்லையும் அறிவு இருக்குது. மேக்ஸ் நான் இன்னும் 2 வருஷமாக படிக்கல, 6 வருஷமாக படிக்கல அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் அதிகமாக டைமுக்கு செலவு பண்ணி படிக்க வேண்டியிருக்கும், அவ்வளோதான். எல்லா வருஷமும் எங்களுக்கு வர ஸ்டூடெண்ட்ஸில் 40% ஸ்டூடெண்ட்ஸு மேக்ஸே படிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் அதில் 50%, அதாவது 40 பேர், ஃபார் எக்ஸாம்பிள் 100 பேர் வராங்கன்னா 40 பேர் மேக்ஸ் படிக்காதவங்க வராங்க அப்படின்னா அதில் 20 பேர் மேக்ஸில் 50க்கு மேலே மார்க் வாங்குறாங்க 100க்கு. நான் சொல்கிறது காம்படிட்டிவ் எக்ஸாமில், சிஏ ஃபவுண்டேஷன் எக்ஸாமில் சொல்கிறேன். அப்போது இங்கே உள்ள வந்து இங்கே கொடுக்குற கோச்சிங்கை கரெக்டாக படித்தாலே போதும். மேக்ஸ் ஆல்ரெடி படித்தவங்க இருப்பாங்கல்ல, 12th மேக்ஸில் படித்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே மேக்ஸில் 40க்கு மேலே மார்க் வாங்குவாங்கன்னு கேட்டால் அதுவும் கிடையாது. 12th நல்லா மேக்ஸ் படித்தவங்களுக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாம் மேக்ஸில் சொதப்பவும் செய்வாங்க. 11th 12th மேக்ஸ் படிக்காதவங்களும் காம்படிட்டிவ் எக்ஸாமில் மேக்ஸில் பாஸ் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. இங்கே கொடுக்குற அந்த கோச்சிங்கை நீங்கள் கரெக்டாக படிச்சுட்டு ஹோம்ஒர்க் நல்லா பண்ணி கரெக்டாக படித்தாலே மேக்ஸ்ன்றது ஒரு பிரச்சனை கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு மேக்ஸ் தெரியாதுன்றதை நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டிங்க, அதான் பிரச்சனை. லாஸ்ட் 1 வருஷம் 1.5 வருஷமாக தான் மேக்ஸ் படிக்கலன்றதை புரிஞ்சுக்குங்க. ஸோ அதனால் வந்து அது ஒரு பெரிய தப்பே கிடையாது. ஃபஸ்ட்டு பேசிக் மேக்ஸ், இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷனு, அடிஷனு, டிவிஷனு, பாட் மாஸு, இதெல்லாம் பேசிக்ஸு. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது லாகரிதம் கூட நீங்கள் சின்ன வயசில் படிச்சிருப்பீங்க. சில அட்வான்ஸ்ட் மேக்ஸ் மட்டும்தான் நீங்கள் படிக்காமல் இருந்திருப்பீங்க. அதில் இருக்கிற போர்ஷன்ஸ்லாம் ரொம்ப கம்மி தான். ஸோ அதனால் நீங்கள் மேக்ஸ் கண்டெல்லாம் சிஏ ஃபவுண்டேஷனுக்கு பயப்பட தேவையில்லை. பட் பொதுவாகவே மேக்ஸ் வராதுன்னு சில பேர் இருப்பாங்க. அந்த பிரெயின்லேயே ஒரு பிளாக் இருக்கும், எனக்கு மேக்ஸ் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பிளாக் தான் உங்களோட பெரிய பிரச்சனையாக இருக்குமே தவிர, சொல்லி கொடுத்தா வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கற்றுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கு நம்மக்கிட்ட ஸ்பெஷலைஸ்டு டீச்சர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ சிஏ வெங்கட்னு சொல்லிட்டு நமக்கு மேக்ஸ் ஃபேக்கல்ட்டி, அவர் நிறைய பேரோட வாழ்க்கையை மாற்றிருக்காருன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, இந்த ரீசெண்ட் அட்டம்ப்டில் ஹேமான்ற பொண்ணு மேக்ஸ்னாலே பயமாக இருப்பாள். அவளே மேக்ஸில் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கா. ஸோ பயப்படலாம் தேவையில்லை எவ்வளோ பேர். அதே மாதிரி நான் காமர்ஸ், நான் அக்கௌண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கூட பயப்பட தேவையில்லை. பயோமேக்ஸ் எடுத்தவங்களே கூட பயப்பட மாட்டாங்க. அவங்களே, நான் வந்து நீட் டு சிஏன்னு சொல்லிட்டு 2-3 வீடியோ போட்டிருப்பேன், அது பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்கெல்லாம் வந்து அக்கௌண்ட்ஸே படிக்கல 11th 12th. அவங்களே இப்போ அக்கௌண்ட்ஸை படித்து இந்த 6-7 மாதத்தில் வந்து பாஸ் பண்ணுறாங்க ஃபவுண்டேஷனை. ஸோ அதனால் 2 வருஷமாக அக்கௌண்ட்ஸ் படித்த நீங்கள் அக்கௌண்ட்ஸில் ஃபெயிலாகவும் வாய்ப்பு இருக்குது, ஒழுங்காக படிக்கலைன்னா. அதாவது இந்த டைமில் ஒழுங்காக படிக்கலன்னா. அக்கௌண்ட்ஸே படிக்காதவங்க, பயோமேக்ஸ் படித்தவங்க, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படித்தவங்க, அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸ் அவங்க இப்போ கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி படித்தவங்க, அவங்களும் இந்த 4 மாதத்தில் அக்கௌண்ட்ஸ் படிச்சுட்டு உங்களுக்கு ஈக்குவலண்ட்டாக மார்க் வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கோச்சிங் கிளாஸை கரெக்டாக அட்டன் பண்ணி கரெக்டாக பண்ணாலே போதும். நீங்கள் மனசை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னா, ஐ ஆம் ரெடி டு ஒர்க் ஹார்ட், நான் உழைக்கிறதுக்கு ரெடி, ஏன்னா ட்ரெயின் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியா, அந்த மைண்ட் செட்டில் தான் நீங்கள் வரணும். சரியா? நன்றி, வணக்கம்.